இது என் பையனோட பர்த்டேக்காக நாங்கள் ரெடி பண்ண கேக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் மேலே நான் வந்து கேக்கு செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனுக்கு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நாங்களே ரெடி பண்ணிவிடுவோம். அதுதான் நான் இப்போ வந்து ஒரு 2 வருஷமாக பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டுருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் கூட எனக்கு நடந்ததே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு எனக்கு டைம் சரியில்லை போல். இந்த மாதமே அந்த மே மாதம் ஃபுல்லாகவே எனக்கு டைம் சரியில்லை என்னமோ தெரியல. கேக் செய்கிற ஒரு டைமும் வந்து ஏதாவது புதுசாக நாங்கள் வந்து கற்றுக்கும் போது இல்லை ட்ரை பண்ணும்போது பயங்கர சொதப்பலாகும். இது எக்லெஸ் கேக் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட நைட்டு 12 மணிக்கு மறுநாள் காலையில் பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக்கை ரெடி பண்ணியிருந்தோம். இந்த கேக்கு அப்படியே மேலே வச்சுருந்தேன் பாருங்கள், கையால் இடித்தது தான் ஓடி போய் தொபக்கடின்னு போய் தரையில் விழுந்துருச்சு. சத்தியமாக எனக்கு மனசே ஆறவே இல்லை. பையன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு நின்னான். அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு கேக்கு புதுசாக ரெடி பண்ணி அந்த 12 மணிக்குள்ளேயே நான் ரெடி பண்ணி அவனுக்கு கேக்கும் வெட்டவும் வச்சிட்டேன். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனால் அந்த கேக் செய்கிற வரைக்குமே ரொம்ப நேரம் நின்று வெறுத்தே போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கேக் பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு ஹாப்பியாச்சு. திரும்ப மறுநாள் காலையில் இந்த கேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் நாய்கிட்ட கொட்டிட்டேன். ஆக்சுவலாக 2 டின்னு ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு டின் ஃபுல்லாக கவுத்துக்குச்சு. இது வந்து தூக்கி போடவும் எனக்கு மனசு வரல. ஆனால் கேக் வந்து எக்லெஸில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை நாய்கிட்ட வச்சுட்டு திரும்பி அவனுக்கு 2 கேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரௌனி சீரியஸாகவே மே மாதம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ரொம்ப ரொம்ப கேக் வந்து ஏதாவது வீணாக போயிட்டே இருந்தது. நான் ப்ரௌனி கற்றுக்கிட்ட டைமில் கூட எனக்கு இந்த அளவுக்கு வீணாக போயிருக்காது. இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாய்ஸ்சரைசர் கேக் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஆனாலுமே வந்து இது நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ட்டு எனக்கு அன்றைக்கி 1 டே ஃபுல்லாக குழப்பிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல வேறு கேக் பண்ணி நான் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க. கேக் வந்து கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்து பேக்கிங் அவங்களுக்கு போடணும், பணம்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் அந்த ப்ரௌனி பண்ணியிருந்தேன். அது ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேக் நான் ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தேன். சீரியஸாகவே நிறையா வந்து எனக்கு மிஸ்டேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் இதுவுமே நமக்கு ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பெரிய விஷயமாகவே நான் எடுத்துக்கல. இது எல்லாமே எனக்கு ஒரு கண்ணாறு விழுந்த மாதிரி தான் இருந்தது நிஜமாகவே. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடிலாம் வீடியோஸில் பெருசாக கேக்கெல்லாம் நான் ஷேர் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் இதெல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். சரி, இது ஒரு திருஷ்டி போனால் போகுது அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டேன். அடுத்த ஆர்டர் எல்லாமே நான் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டேமேஜ் ஆனது எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வச்சுட்டு அவங்களுக்கு ஆர்டர் கேட்டவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே திரும்பவும் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஏன்னா நமக்கு கஸ்டமருக்கு அவங்களோட திருப்தி தான் நமக்கு வேணும். அதனாலே நான் என்ன செய்வேன் அப்படின்னா, கொஞ்சம் சின்னதாக ஒரு ஃபால்ட் இருந்தால் கூட நான் கொடுக்கவே மாட்டேன். திரும்பவும் புதுசாக தான் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு போகிறது நல்ல முறையில் போகணும். அது பேக்கிங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும். ஆனால் இந்த டைம் எனக்கு அதில் வந்து நான் அப்செட் ஆகிட்டேன். இது மூலயமா சின்ன விஷயங்களையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன். எப்படி பண்ணணும், ஒன்றையும் வந்து எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற சின்னதாக நான் உட்காந்து எப்போதுமே யோசிப்பேன். சரி, நம்ம எங்கே விட்டோம், என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். அதே போல் நான் வந்து ஒன்றா ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கடலூர், வடலூர், நெய்வேலி சைடு எந்த சைடு இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் தரணும் அப்படின்னா தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வடலூரில் தான் இருக்கிறேன். இந்த ஜிடி ஃபுட்ஸ் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபுட் ஐட்டம் எல்லாமே கஸ்டமைஸ்டாகவும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே டீட்டெயிலாக அனுப்பி விட்டுருவேன். இதையே நான் வெளியூருங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து விடுறேன். இதில் ஒவ்வொன்றும் சில ஊருங்களுக்கு கொடுக்க முடியாது, வெளி மாநிலத்துக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஒன்று செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கிறேன். இது மட்டும் கிடையாது, ஊறுகாய் ஐட்டம், இது தொக்கு, இந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. கஸ்டமைஸ்டாகவும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.